இன்னைக்கு கோடமழை பெஞ்சிட்ருக்கிறனால மாட்டுச்சாலையை சுத்தம் பண்ணியாச்சுங்க. கண்ணுக்குட்டி கட்டுறக்கு இதான் இது எங்களுது ஒரு சிம்பிளான சின்ன மாட்டுச்சாலைன்னு வைங்களேன். அதாவது வந்து 3 கண்ணுக்குட்டி கட்டலாமுங்க. 1 2 3 கண்ணுக்குட்டி கட்டலாமுங்க. இந்த சைடு எல்லாம் படல் வச்சுருக்குறோமுங்க. படல் பழைய சாலையில் இருந்ததுன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டோமுங்க. மேலே வந்து தகரம் போட்டோமுங்க. தேக்கங்கோல் இருந்ததுங்க, ஒரு பழசு நல்ல கோல் அது இருந்தது போட்டுங்க. சைடெல்லாம் சிமெண்ட் சீட் வச்சு அதிக செலவில்லாமல் எளிமையாக ஒரு மாட்டு சாலைன்னு வைங்களேன் போட்டோங்க. இன்றைக்கி எல்லா நேரமும் இதில் உள்ளே கட்ட மாட்டோங்க. இந்த மாதிரி கோடை மழை விடாமல் பெஞ்சிட்டு நசுன்னு தூரிட்டு இருந்ததுனா தான் உள்ளே கட்டுவோங்க. உள்ளே கட்டினா ஈஸியாக இப்படி கொஞ்சம் மண் தரதேனுங்க. காலையில் கொஞ்சம் சாணியெல்லாம் வலித்து மறுக்க மேலே மண் கொட்டிட்டா தான் ஈரம் இல்லாமல் இருக்குங்க. மழை காலத்தில் கட்டுறக்கு மட்டும்தானுங்க. அடமழை காலத்துலேயும் இப்படி கோடை மழை காலத்துலேயும் கட்டுறக்கு மட்டும்தான் இந்த சாலையை பயன்படுத்திக்கிறதுங்க. இது வந்து பாருங்கள், நம்ம இதுதான் வந்து தக்காளி கூடைங்க. இப்போல்லாம் பிளாஸ்டிக் கூடை வந்துருச்சு இல்லைங்களா. இது வந்து ரொம்ப அப்பா காலத்துலையெல்லாம் பயன்படுத்தின தக்காளி கூடைங்க. ஒரு கூடை இருந்ததுங்க, அதை பத்திரமா வச்சுருக்குறோமுங்க. காலையில் கொஞ்சம் சாணி வலிக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குங்க. காட்டுக்குள்ளே கட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சாலைக்குள்ளே கட்டிட்டோம்னா நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வச்சுருந்தா தான் சாலை நீட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து கோடை மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சாலைக்குள்ளே தான் கண்ணுக்குட்டியில் கட்ட போகிறோங்க.